வார்த்தை என்ன செய்யுது? அங்கே போகிறது. ராமன் சொல்லுங்க, நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. வார்த்தை என்ன செய்யுது? ஆமென். உங்களுடைய புலம்பலாக இருக்கலாம், உங்களுடைய ஜெபமாக இருக்கலாம், உங்கள் வேண்டுதலாக இருக்கலாம், உங்கள் எண்ணமாக இருக்கலாம். அது இயேசுவை என்ன செய்யுது? எழும்ப செய்கிறது. ராமன் சொல்லுங்க. சில பேருக்கு வெளியில சொல்ல முடியாதபடி இருப்பீங்க, ஆமாவா இல்லையா? சில பிரச்சனையை வெளியில சொல்ல முடியாது, உள்ளுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு அழுது கொண்டே இருப்பீங்க. ஆனால் வெளியில சிரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சில நேரம் சில காரியத்துக்கு அப்படியே பிரஸ்டேஜா பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நான் அப்படிதான், நான் இப்படிதான், இப்படித்தான். ஆனா உள்ள உடைந்து இருக்கும். இந்த கால வேளையில் உள்ள உடைந்தவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஆமெனே, அமைதலாயிரு. ராமன் சொல்லு. வாசிக்க முடிச்சுட்டேன். மிகுந்த அமைதல். ராமன் சொல்லு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன்? இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டதுக்கு பிறகு என் மனதில் ஒரு மிகுந்த அமைதி உண்டாயிற்று. ஆமென். நான் வேண்டது அப்ப நம்ம நாட்டிட்டோம்னா எப்படி இருக்கு? ஆமா, அப்ப சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க, எத்தனை பேர் சொல்றீங்க?